ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஆகா கல்யாணம் பார்க்க போகிறோம். ஆகா கல்யாணத்தில் வந்துட்டு நம்ம கௌதம் ஐஸ்வர்யாட்ட சிக்கி சின்ன பின்னமாகிறதா எவ்வளோ குழுக்குழுன்னு இருக்குது. எந்த அளவுக்கு பொண்டாட்டி அசிங்கப்படுத்தக்கூடாதோ அந்தளவுக்கு அசிங்கப்படுத்தினால அதுக்கெல்லாம் அனுபவிடாமா, அவனே அனுபவிடா ராஜா அனுபவி அப்படிங்கிற மாதிரி இருந்தது. சரி, இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்குது. இன்னொரு பக்கம் வந்துட்டு அதாவது நம்ம கிருஷ் இருக்காரு, அவர் வந்து சூர்யாவை வெறுப்பேற்றுவோங்கிறதுக்காகவே கண்டிப்பாக நாளைக்கு நாங்கள் கிளம்பிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சொன்ன கையோட ஆசீர்வாதம் வாங்குவோன்னு சொல்லிட்டு ஆசீர்வாதம் வாங்குறாங்க. ஜோடியாக ஆசீர்வாதம் வாங்கப்பா, தனியாக ஆசீர்வாதம் வாங்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு சூர்யா வர பார்க்கும்போது நான் வாங்குறேன்னு சொல்லிட்டு கிருஷ் மகா கூட சேர்ந்து வாங்க. இதை பார்த்தோன்னே பொசிஷனஸ் பொங்கிடுச்சு வேற அளவில். என்னப்பா இந்த பொங்குது, ஆனால் அதை அணைக்கட்டு ஆறா போட்டு நீ அணைக்க வச்சிருக்கியே, சீக்கிரம் லவ் சொல்லி லைஃபை நல்லா ரன் பண்ண பாருப்பா அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கு. அதாவது ஃப்ரீ அட்வைஸுங்கிற பேரில் கிருஷ் போயிட்டு யாருக்கிட்ட சூர்யாட்ட சொல்கிறாங்க, அதாவது அவள் வாழ்க்கையில் நல்லது நடக்கணும்னா அவருக்கு ஈகோ அதிகம் இல்லை, அதனால் அதை தூண்டி விட்றாங்களாமா. அதனால் நீங்கள் வந்து விட்டுருங்க, அவள் எப்படியாவது யூஎஸ் வரட்டும், நீங்களும் சரியாக இதில் உங்கள் வீட்டில் அசிங்கத்தை மட்டும்தான் அவள் பார்க்குறா, இதுக்கப்புறமாவது அவள் லைஃப் நல்லா இருக்கட்டும்னு சொல்ல, ஐயோ என் கூட இருந்தால் மட்டும் தான் மகா சந்தோஷமாக இருப்பா, அவள் இல்லைனா என் வாழ்க்கை என்ன ஆகுது, இதெல்லாம் தெரியுதுல்ல. இந்த ஈகோ பிடிச்ச ஆண்களுக்கு என்ன இருக்குன்னா, தன்னை விட்டு போனால் அவள் கஷ்டப்படுவான்னு நினைக்கிறாங்க, தன்னை விட்டு போனால் நீங்கள் தான் கஷ்டப்படுவீங்கிறது புரிய மாட்டேங்குது அப்படிங்கிற இதை எப்படியோ புரிய வச்சுட்டாருங்க நம்ம கிருஷ். வேற லெவல்ப்பா அப்படிங்கிற மாதிரி ஆச்சு. அதுக்கப்புறம் எல்லாரும் டாட்டா பாய் பாய் சொல்லிட்டு கிளம்பி வந்துட்டாங்க. இங்கே வந்ததுக்கப்புறமா நம்ம கிருஷ் வந்துட்டு சூர்யாட்ட மறுபடியும் போய் தோண்டி விடுறாரு. அதாவது மகா கிடைக்கலாம் நீங்கள் கொடுத்து வச்சிருக்கணும், ஆனால் இப்போ வந்து மகாவை எல்லாருமே அசிங்கப்படுத்துறீங்க, நான் கூட்டிகிட்டு போயிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. சொன்ன உடனே ஐயோ என் பொண்டாடி பிரித்து கூட்டு போகிறாளேன்னு பதறுது, அவ்வளோ பதறுது. அப்புறம் ஏன் பக்கே நீ உண்மையை சொல்ல மாட்டேங்கிற அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ்.